எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு கிரந்தத்துல சொல்றாங்க, மதுரை தேசத்துல ஒரு வியாபாரி இருந்தார், பெரிய பணக்காரர். அவருக்கு இருந்த ஆவலக்குள்ளதான் இருந்து அவர் வபாத்தா போயிட்டார். அவருடைய சொத்து சோகங்கள் எல்லாம் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் வாரிசாகும். வாரிசா வந்த உடனே ரெண்டு பேரும் சொத்தை பங்கு போட்டு எடுத்தாங்க. பங்கு போட்டு கொண்டு போகும் பொழுது கடைசியாக கிடைத்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான 3 முடிகள். இப்ப இந்த 3 முடிகளையும் எப்படி பங்கு வைக்கிறது என்ன திரட்டினார். ஏன் ரெண்டாவது கொடுத்தா மூன்றாமத்தவர்கள் கிடைக்கும், அல்லது ஒவ்வொன்று எடுத்துக்கொண்டா ஒன்று மிஞ்சும், ரெண்டாக கத்தரிக்கணும். ரெண்டாக கத்தரிச்சா அது அவ்வளவு ஒழுக்க கேடு, அந்த வேலை செய்யப்படாது. என்ன நாயகம் சொல்றாங்க, என்னுடைய முடி ஒன்றை கூட யாராவது சுச்சமாக மதித்தால் அவருக்காக போயிருவான். என்னுடைய மேனிலே இருக்கக்கூடிய ஒரு முடி, அதை கூட ஒரு மனிதன் துச்சமாக மதித்தார், அதற்கு கௌரவம் கொடுக்காவிட்டார் அவன் காவலா போயிடுவான். என் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இந்த ஹதீஸை மையமாக வச்சு அந்த முடியை கண்டறிந்து ரெண்டாக துடிக்கிறதுக்கு 2 பேரும் துடிக்கப்படுகிறது. அப்போ இளையவர் சொல்றாரு, அவருடைய சகோதரரை பார்த்து, உங்களுக்கு தந்திருக்கும் என்னுடைய சொத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடி மூனை எனக்கு தந்து கொடுத்தார். அப்ப சொத்தின் மீது ஆசைப்பட்டவர் சொத்தெல்லாம் எடுத்துக்கொண்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கௌரவமும் தண்ணியும் வைத்திருக்கக்கூடிய இவர் அந்த 3 முடிகளை எடுத்துக்கொண்டார். சேப்பில் வச்சுக் கொள்வார், எடுத்து பார்ப்பாரு, செலவாக்கி சொல்வாரு, மறுபடியும் சேப்பில் போட்டுக் கொள்வாரு, எடுத்து பார்ப்பாரு, செலவாக்கி சொல்வாரு. இப்படியே அவர் சொல்லிக் கொண்டு இருந்து இறுதியாக அந்த பையன் மௌத்தா போயிட்டு அவர் அடக்கியாரு. அதுக்கு பின்னால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரக தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதத்தில் வந்து சொல்றாங்க, உங்களில் யாராவதுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தால் அங்க அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பையனுடைய கபருட்ட போய் அவனுடைய பொறுப்பினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல தன்னுடைய தேவைகளை கேட்கட்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து போனார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இடத்துல ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்தாங்க. எப்படி சந்தோஷமான செய்தி? அது போன்ற செய்தி ஒன்றாலும் கொண்டு வரவில்லை. அது என்ன செய்தி? அந்த சந்தோஷமான செய்தி தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய உம்மத்துக்களில் இருக்கும் ஒருவன் உங்கள் மீது செலவாக்கி சொல்வானேயானால் அல்லாஹ் தஆலா அவன் மீது 10 செலவாக்கி சொல்றான். உங்களுடைய உம்மத்தில் நின்றும் ஒருவன் உங்கள் மீது 10 செலவாக்கி சொன்னால் அல்லாஹ் தஆலா அவனின் மீது 100 செலவாக்கி சொல்றானா? உங்களுடைய உம்மத்தில் நின்றும் ஒருவன் உங்களின் மீது 100 செலவாக்கி சொன்னால் அல்லாஹ் தஆலா அவனின் மீது 1000 செலவாக்கி சொல்கின்றானா? ஆகவே யார் 1000 செலவாக்கி உங்கள் மீது சொல்லுகின்றானோ அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தின் பேரில் ஹராமாக்கி வைத்து விடுகின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இதை சொல்றாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல இந்த ஸலவாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறான், மதிப்பு கொடுத்து வச்சிருக்கிறான், மரியாதை வச்சிருக்கிறான். இந்த ஸலவாத்து எல்லா இபாதத்துகளும் சில நேரத்தில் அதுல ஏற்படுகின்ற துணைகளின் காரணத்தினால அல்லாஹ் தஆலா சுருட்டி முகத்தில் அடிக்கலாம். அது தொழிலா இருக்கலாம், நோம்பா இருக்கலாம், ஹஜ்ஜா இருக்கலாம், குர்ஆன் ஓதலா இருக்கலாம், மற்றும் உண்டான இபாதத்தா இருக்கலாம். ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு குறிப்பாக இஹ்லாஸ் இல்லாம அந்த இபாதத்தை செய்யப்பட்டு அல்லாஹ் தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்படாம முகத்தில் சுருட்டி அடிக்கப்பட்டு போகலாம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்தை அல்லவா, அதை சுருட்டி அடிக்கப்பட மாட்டாது, அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அதுக்கு இஹ்லாஸ் இல்லாத கூட பரவாயில்லை. ஒரு மனுஷன் ஒரு 10,000 செலவாக்கி சொல்றாரு, சரி போதும், நான் நேற்று 10,000 செலவாக்கி சொன்னேன் சொல்றாரு. அப்படி சொன்னாலும் கூட அந்த செலவாக்குடைய பலன் இல்லாம போகாது. காரணம், அந்த செலவாக்கோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சம்பந்தப்படுகிறான், மலக்குகள் சம்பந்தப்படுகிறார்கள் என்ற காரணத்தினால். ஆகவே இந்த செலவாக்குக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் அநேகமான மதிப்பையும் மரியாதையையும் கொடுத்து வச்சிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அது தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் ஸலவாத் மஜ்லிஸ் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லப்பட்டு அந்த ஸலவாத்துக்கு
என்னென்ன மகிமை இருக்கிறது மட்டுமல்ல, அந்த செலவாத்தின் நேரத்தில் சொல்லணும், எப்பவும் சொல்ல இயலுமா என்ற விதத்திலையும் செலவாத்தை இப்ராஹிமியா தவிர மட்டுமுண்டான செலவாத்தை சொல்ல முடியுமா என்ற விஷயங்கள் செய்து நாம் அந்த செலவாத்தில் சேர்க்க முடியுமா, தொழுகைக்கு உள்ளேயாக இருந்தாலும் சரிதான் என்ற பிரச்சனைகள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களை கபூல் செய்து எங்களுடைய நாயகர் ரசூல் அக்ரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் செலவாத்து சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தையும் எங்களுடைய நாயகர் ரசூல் அக்ரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لا خلق نبينا وشفينا وقبرنا وخيرنا